ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் பொதுவாக அந்த பிக் பாஸ் ஷோ பற்றி நான் எதுவும் பேசுறதில்ல. ஆனால் நேற்று நடந்த ஒரு சண்டையை பற்றி பேசியே ஆகணும் இந்த வீடியோ போடுறேன். நான் பொதுவாக இந்த சேனலில் பார்த்து கேட்குறேன், இந்த பார்வதி கமருதீன் எதுக்காக இந்த சேனலில் வச்சுருக்காங்க? இந்த ஷோலேருந்து வெளியே தமிழ்னா எதுக்கு வச்சுருக்காங்க? ஒரு நாய் நடுராத்திரி நாய் கொலை கூப்பிட்டு அந்த போல் பிக் பாஸ் காட்டியும் விஜய் சதுர்த்தி சரியா அவங்க 2 பேரை வான் பண்ணலை. எதுவுமே கேட்காம எதுக்கு இந்த சேனலில் அவங்கள இப்படி பாதுகாப்பாக வச்சுருக்காங்க? எனக்கு புரியல. இது நான் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவரையும் பார்க்குற ஷோ. இந்த ஷோவில் கமருதீன் நாயி இது போலலாம் பண்ணிட்டு இருக்கான். பார்வதி அவளாம் ஒரு பொண்ணான்னு கூட எனக்கு தெரியல. இது போல பண்ணிட்டு இருக்கு. இது போல பண்ண சொல்லும். எதுக்காக அந்த ஷோவில் அவங்கள உன்ன வச்சிருக்காங்க? ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பாம எதுக்காக வச்சிருக்காங்க? இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த சண்டையை வந்து இந்த சண்டை வரத்துக்கு காரணம் யாரு தெரியுங்களா? விஜய் சேதுபதி சார் மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்பவே வந்து கமருதீனையும் பார்வதியும் வான் பண்ணியிருந்தா தான் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்தே இருக்காது. அப்போ அவங்கள எதுவுமே சொல்லாத விட்டதுனால்தான் இப்போ இந்த பிரச்சனை வந்தது நான் சொல்லுவேன். கமருதீனும் பார்வதி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பலைனாக்கா இப்படி அப்படி கேவலமான ஷோ வேறு எதுவுமே கிடையாது நான் சொல்லுவேன். இந்த வீடியோ கிளிப் நான் மேலே போடுறேன், அதை பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு கொடூரமா காலில் 8 உயர்ச்சி அந்த சாண்ட்ராவை வெளியே தள்ளுறாங்க கார்ல இருந்து பாருங்க. இது போல ஒரு கேவலமான ஷோ எதுக்கு? வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் வீடியோ மேலே கிளிப் போடுறேன். வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு இந்த ஷோ பற்றி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு யாருக்கு ரெட் கார்டு தானே நீங்களே சொல்லுங்க. ஓகே வரும். இதெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் ஷோ பார்த்துக்கிறீங்க. அவன் என் மேலே தப்பு இல்லை. கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன். இவங்க யாருன்னா என்ன கேட்குறதுக்கு? பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்வதி டோரை ஓப்பன் பண்ண பார்க்குது. அதுவும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எல்லாரும் சொல்லியும் கேட்கல. எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. அது கமருதீன் அவன் வெறுக்கிற வயிற்றுக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த சாண்ட்ராவை போட்டு அழிக்கிறாங்க. அப்படி போட்டு அழிக்கிறாங்க. இதை பாருங்க, டோரை வந்து பார்வதி வெளியே வந்து லாக் வந்து ஓப்பன் பண்ணும். வெளியே லாக் ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் தள்ளுறாங்க மட்டும் பாருங்க வெளியே. பாருங்க, சாண்ட்ராவை பிடிச்சி அந்த அளவுக்கு ஃபோர்ஸில் பார்வதி காலில் 8 வச்சு இப்போ எனக்கு டோரை ஓப்பன் பண்ணிச்சா கமருதீன் ஓப்பன் பண்ணிட்டான். இப்போ சாண்ட்ராவை பார்வதி காலில் 8 வச்சு தவிர்த்து பாருங்க. இப்போ அந்த காலில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் தள்ளுறாங்க மட்டும் பாருங்க. இந்த அளவுக்கு கேவலமாக ஆடுறதுக்கு இந்த பார்வதியும் கமருதீனையும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சு ஆகணும். பாருங்க, கீழே அப்படி ஃபோர்ஸில் தள்ளுறாங்க. ஃபோர்ஸில் உழுந்துட்டோம். அந்த கமருதீன் நாய் என்னத்தையும் நான் சொல்லுவான், அவள்தான் உழுந்த உடனே அவங்க ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. மயக்கச்சு விழா போகலாம் அப்படின்னு சொல்லுவான். நீங்களே பார்த்துருப்பீங்க, தள்ளி ஊட்டத்துக்கெல்லாம் ஓவரா சீன் போடுறாங்க பாருன்னு சொல்கிறான் அந்த கமருதீன் நாய். அப்போனா கவுந்தகால் அத்தம் மற்றவங்கள வந்து தக்க வச்சிருந்தீங்களா நான் கேட்குறேன். இந்த கமருதீன் நாய்க்கு ஃபஸ்ட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க. அவன் இந்த பிக் பாஸ் ஷோவில் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பொண்ணுங்கிட்ட ஒராசினை தடவைக்கின்னு இவ்வளோ கேவலமாக ஒருத்தனா ரெட் கார்டு கொடுக்காம எதுக்கு இந்த சேனல் ஒன்றும் அவன் பிக் பாஸ் ஷோவில் வச்சிருக்கான்னு தெரியலங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சாண்ட்ராக்கு 6 வந்துச்சுங்க. அப்போ அந்த பார்வதி கமருதீன் மனசை கொஞ்சம் உறுத்துறாங்க. இந்த 2 பேரும் கம்பல்சரி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியே அவன் இந்த வாரம். என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாங்க. அந்த பார்வதியும் கமருதீன் நான் சொல்கிறாங்க பாருங்க, மெடிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னா பண்ணிட்டு மெடிக்கல் இருக்குன்னு சொன்னால் சரியாயிடுமா?
இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு, என்ன ஒரு கேமு? இவங்களை எதுக்கு இந்த சேனலில் இன்னும் இந்த ஷோவில் வச்சுருக்காங்க தெரியலங்க. இவங்களை கம்பல்சரி வெளியே அனுப்பி ஆகணும், ரெக்கார்ட் கொடுத்து வெளியே அனுப்பி ஆகணும். ஒரு சின்ன குழந்தைன்னு பெரியவங்களையும் பார்க்குற ஷோவை இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுறாங்கனாக்கா இவங்களுக்கு கம்பல்சரி ரெக்கார்ட் கொடுத்தே ஆகணும். பாருங்களேன், நேத்து அமுக்குனது கரெக்ட்னா அது ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த இடத்துல இந்த வாரமா விஜய் சேதுபதி சார் வந்து இவங்க 2 பேரும் என்ன சொல்லாம கமருதன் குட் பையன் எல்லா பொண்ணும் உங்க தான் ஒரு மாதிரி அவனை வந்து பாராட்டி பேசிட்டு போயிடுவாரா? என்னடா ஷூ இது எல்லாத்தையும் காரணம் விஜய் சேதுபதி சார்னா தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். அவர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து கமருதனையும் பார்வதியும் வான் பண்ணியிருந்தாக்கா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இந்த டிவி ஷோவில் அவங்க எதுக்கு இந்த அளவுக்கு பத்திரமா பாதுகாக்காங்கன்னு தெரியல. இவ்வளோ கேவலமான ஷோ நான் இந்த எபிசோடு போய் எந்த எபிசோட் நான் பார்க்கல. எவ்வளோ பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனாங்க, இவங்க 2 பேருக்கு யார் ரெட் கார்டு கொடுக்கல. அப்படி என்ன இவங்களால இந்த ஷோவில் அப்படி எதுக்கு பொத்தி பொத்தி வைக்கிறாங்க இவங்க 2 பேரை? இவங்க எவ்வளோ தப்பு பண்ணி எதுக்கு அதை காட்ட மாட்டேன்றாங்க? எதுக்கு ரெட் கார்டு கொடுக்கல? இந்த வாரம் கண்டி கமருதீனுக்கும் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னாக்கா இந்த ஒரு கேவலமான ஷோ எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். பிரச்சனை நடக்குதுன்னா நீ எந்த பிள்ளை இப்ப பாத்துக்கோ, இப்ப பாத்துக்கோ. நான் சொல்லு, வார்த்தையை விடு. உனக்கு தானே வேலை, எவ்வளவு வார்த்தை போடுங்கலாம். என்ன பண்ணோம்? ஒரு கேம் தானே. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் ஒன்னு கமர்ந்து. எப்பவும் பாருங்க எவ்வளவு பண்ணிட்டு அந்த பார்வதி எவ்வளவு தெனாவட்டா பேசுங்க. ஒரு துளி கூட ஒரு மனசாட்சியில் அதை பொண்ணா இருக்கு. இப்படிப்பட்ட பொண்ணு எதுக்கு இந்த ஷோவில் ஒன்றும் வச்சிருக்காங்க வெளியே அனுப்பாம? இந்த வீக்கெண்டு அவங்க 2 பேரும் பார்வதியும் கமருதீன் கம்பல்சரி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியே ஆகணும். இல்லைன்னா இந்த ஷோ வேஸ்ட், கேவலமான ஷோ.